வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி குல்ஃபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகரமான கடாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு நாம் இது கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு, அதாவது 110 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எது இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு இது நல்லா காய்க்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இது கொதிக்க வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 50 கிராம் பாதாம், அதுக்கப்புறமா 50 கிராம் முந்திரி பருப்பை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பாதாமை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கப்பில் அளந்தீங்கன்னா இது ரெண்டுமே 1/3 கப் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 1 கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாதி அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிச்சம் இருக்கிற 1/2 கப் பாலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நாம் கொதிச்சிட்ருக்கிற பாலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா வற்றி வரட்டும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வற்ற வைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வற்ற வச்சாலே போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போது எல்லா கலவையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் இனிப்புக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு, அதாவது 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்க விரும்பல, சுகர் சேர்த்துக்கிறீங்கன்னா பால் காய்க்கும் போதே சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம் இந்த கலவையை மோல்டுக்கு மாற்றிடலாம். நான் இங்கே குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா ஒரு ஸ்டீல் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குல்ஃபி கலவையை நாம் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு சில மூடிகளில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. நான் ஹோல் இல்லாத மூடி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 12 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாக வைக்க போகிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற குல்ஃபி கலவையை நான் ஒரு ஸ்டீல் கிளாஸில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிட்டு அது மேலே லைட்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சிடலாம். இப்போ இதை ஃப்ரீசருக்கு மாற்றிடலாம். இப்போது மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கை வச்சு இதே மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 செகண்டுக்கு இப்படி பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இது ஈஸியாகவே நல்லா எடுக்க வந்துட்டு. இப்போ இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல
ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இது வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்டு டிப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா இது வந்து மோல்ல இருந்து குல்ஃபியை வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாகவே எடுக்க வந்துட்டு. அதுக்கப்புறமா குல்ஃபியை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பிஸ்தாவை வந்து க்ரஷ் பண்ணி இது மேலே வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம குல்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் செட் பண்ண வச்சுருந்த குல்ஃபியை வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் வந்து நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது வந்து ஒரு 10 செகண்டுக்கு தண்ணியில் வந்து டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ இது மேலே க்ரஷ் பண்ண பிஸ்தா சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8 குல்ஃபி போல் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம குல்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜியா சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.